ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, குரு பெயர்ச்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். குரு பகவான் 1/6/2026 மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு பெயர்ச்சியாகி கடகத்துல உச்சம் பெற்று அமர்றார். அதுக்கும் மேல அவரோட உச்ச பார்வை 5, 7, 9 நிறைய ராசிகளுக்கு எக்ஸ்ட்ராடினரியான நற்பலன்கள் கொடுக்க போகுது. அந்த மாதிரி உங்க ராசிக்கு என்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போகுது, நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. மீன ராசி என்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த குரு பயிற்சியாவது எங்களுக்கு நல்லது செய்யுமா? நல்லது நடந்துருமா? நல்லதே எதுவும் நடக்க மாட்டேங்குதே. எங்களுக்கு இந்த ஜோதிட ப்ரோக்ராம்ல பார்க்க கூட மனசு இல்லைங்க. எல்லாம் நல்லா இருக்குன்றாங்க, இது வருன்றாங்க, அது வருன்றாங்க. எங்களுக்கு எதுவுமே வரமாட்டேங்குது. எங்களோட குழப்பம், மந்த நிலைன்றது தொடரதான் செய்யுது. நாங்க எக்ஸ்ட்ரீம் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கோம். வாழ்க்கையே எதுக்குடா இந்த வாழ்க்கை வாழறோம்? எதுக்குடா இந்த மீனத்துல பொறந்தோம்? அப்படின்ற மாரி இருக்கும். இப்படிதான் நிறைய மீனராசி அன்பர்கள் சொல்றீங்க. உண்மையாவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டம் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, எக்ஸலன்ட்டா இருக்குங்க. நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, சனி பகவான் ஜென்ம சனியா இருந்து உங்க மூளைய தின்னுட்டு இருக்காரு. இப்ப நம்ப வந்து எதையும் யோசிச்சு முடிவு பண்ணி ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாத ஒரு குழப்பத்த சனி ஏற்படுத்திட்டே இருக்கார். அந்த நிலைமை மாறும். காரணம், குருவினுடைய 9ஆம் பார்வை, உச்ச பார்வை சனி மேல படியுது. சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுறாரு. அப்ப சனியினால எந்த விதத்தில இடையூறு, பிரச்சனைகள் அப்படின்றது எதுவுமே கிடையாதுங்க. நம்ம தலை மேல 10 பாறாங்கல்ல தூக்கி வச்சிருந்தோம். 10யும் தூக்கி போட்டு, அப்பாடா! அப்படின்னு உட்கார்றோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு நிம்மதி அப்படின்றது உங்களுக்கு கிடைக்க போகுது. இது ஒரு பெரிய, 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 பெரிய நல்லது. அதுக்கும் மேல 5ல குரு. குரு பெயர்ச்சியாகி 5ஆம் பாவத்துல வந்து உட்கார்றாரு. 5ல குரு கெஞ்சினாலும் கிடைக்காது அப்படிம்பாங்க. ஆக 5ஆம் பாவம் குரு என்ன பண்ண போறாரு? நெறைய பேருக்கு படிக்கிற பிள்ளைகளா இருக்காங்க அப்படின்னா 3 வருஷமா நீட் எழுதுறேங்க, 2 வருஷமா நீட் எழுதுறேன், 3 வருஷமா வெளிநாட்டுக்கு போகணும்னு எக்ஸாம் எழுதுறேன். ஒண்ணும் கிடைக்க மாட்டேங்குது. இப்ப கிடைச்சிடும். டோன்ட் வரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, காதல் எப்ப பாரு காதல் எனக்கு பிரேக்கப் ஆயி போகுது. இப்ப பேட்சப் ஆகும். நல்ல சூப்பரான பிள்ளை உங்க வாழ்க்கையில வரும். பூர்வீகத்துல சொத்து பத்து, வீடு வாசல்ல ஏகப்பட்டது இருக்குங்க. எங்களுக்கு பைசா கூட தரமாட்டேங்கிறான். சூப்பரா உங்களுக்கு உண்டான ப்ராப்பர்ட்டி உங்க கைக்கு வந்து சேரும். பூர்வீகம் சார்ந்த உறவு உங்கள தேடி வரும். என் குழந்தை ஒரு நாளைக்கு 10 பஞ்சாயத்து பண்ணுதுங்க. இப்போ ரொம்ப சிம்பிள். ஒரு நாளைக்கு உங்க குழந்தை 3 பஞ்சாயத்து தான் பண்ணும். என்னங்க 3 பண்ணுமா? குரு கூட தான் என்னம்மா பண்ணுவாரு? இப்ப இருக்க புள்ளைங்கள முழுசும் திருத்துறதுக்கு குருவால கூட முடியலம்மா. 7 பஞ்சாயத்து குறையுதேம்மா. சந்தோஷப்பட்டுக்கோங்க. புரியுதுங்களா? ஆக இது எல்லாமே எக்ஸ்ட்ராடினரியான நல்ல விஷயம். அதுக்கும் மேல குரு பகவான் உங்களுக்கு 1 மற்றும் 10க்கு அதிபன். உங்க சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் 5ஆம் பாவத்துல போய் உட்காரும்போது, இவ்ளோ சூப்பரான நல்ல விஷயங்கள் நடக்கும். அதுக்கும் மேல குருவினோட பார்வை உங்க சுயஸ்தானத்த பார்க்குறார். சுயஸ்தானாதிபதி சுயஸ்தானத்த பார்க்குறார். இவ்வளோ நாளா என்கிட்ட என்னென்ன குணம் இருந்துச்சு? எதெல்லாம் நான் மாத்திக்கணும்னு ஆசைப்பட்டேன்? எதெல்லாம் மாத்திக்கினா நான் லைஃப்ல சூப்பரா இருப்பேன்? அத்தனையும் நீங்க செய்வீங்க, மாத்திப்பீங்க. இன்னும் கொஞ்சம் மனசு பக்குவப்பட்ட மனுஷாவும், பதப்பட்ட மனுஷாவும் மாறும். இது ஒரு பெரிய ப்ளஸ். ஆன்மீகத்துல நாட்டம் அதிகரிக்கும். இறை வழிபாடு அப்படின்றது செய்யணும்னு தோணும். இறை ஆற்றல தோணும். இறை ஆற்றல தேடணும்னு தோணும். நம்ம தியானம் பண்ணலாம், ஜீவசமாதி வழிபாடு பண்ணலாம். இப்படி நெறைய விஷயம் வந்து நீங்க செய்வீங்க. இதெல்லாம் சூப்பர். 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்த குரு பார்க்குறார். பேரு, புகழ், சின்ன அளவிலாவது ஒரு மாலை, மரியாதை, அந்தஸ்து, ரிவார்டு, அவார்டு இப்படி நெறைய விஷயம். அதிர்ஷ்டம் அப்படின்றது உங்களுக்கு வருங்க. அப்பா கூட உங்களுக்கு நல்ல ஒரு உறவுமுறை அப்படின்றது வரும். அப்பானோட சொல்வாக்கு, செல்வாக்கு அதிகரிக்கும். அதே மாரி அப்பானோட உடல்ல நல்ல முன்னேற்றம். நோய் நிலை ஏதாவது, நோய் நொடி ஏதாவது இருக்குது அப்படின்னா, அதில நல்ல முன்னேற்றம் அப்படின்றது வரும். அப்பாக்கு அப்பா உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். லாபஸ்தானத்த குரு பார்க்குறார். செய்யக்கூடிய தொழில்ல அபரிவிதமான லாபம் அப்படின்றது வரும். எங்கெங்க நாங்க இழுத்து மூடிட்டோம், ஆரம்பிங்க, செய்யுங்க, நல்ல லாபம் அப்படின்றது வரும். டோன்ட் வரி. நாங்க ஒரு இடத்துல வேலை செய்றோம். உங்களோட தகுதி, உங்களுடைய திறமை, உங்களோட ஹையர் அஃபிஷியலோட கண்ல படும். ஸோ இன்கிரிமெண்ட், புரமோஷன் நெறைய பேருக்கு வரதுக்கு வழியும் வாய்ப்பும் உண்டுங்க. சரி, இப்ப நாங்க வந்து வழிபாடு அப்படின்னா என்னங்க செய்யணும்? ஜென்ம சனி குருனோட பார்வையினால நல்லிஃபை ஆயிடுறாரு. செப்டம்பர் மாதம் குரு அதிசாரமா பயிற்சி ஆவாரு. அப்ப சனி மேல குருனோட பார்வை இருக்காது. அப்ப சனிக்குன்னு உரிய மரியாதை நம்ம குடுக்கணும். என்ன பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். ஹனுமன் சாலிசா அப்படின்ற மந்திரம் இருக்கு. அத தினம்தோறும் பாராயணம் பண்ணிட்டு, நீங்க பாட்டுன்னு உங்க வேலைய பாருங்க. ஹனுமன் சாலிசா எங்களுக்கு படிக்க தெரியலைங்க. அப்ப ஹனுமனோட மந்திரங்கள், மூல மந்திரம் இருக்கு. ஹனுமனோட போற்றி இருக்கு. இல்லன்னா ஹனுமன நம்ம பக்கத்திலேயே வந்து உட்கார வைக்கணும் அப்படின்னா, ராமநாமம் சொல்லுங்க. ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம், ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் சொன்னாலே போதும். ஹனுமன் நம்ம பக்கத்துல வந்து உட்காருவான். அப்புறம் என்ன இருக்கு? ஹனுமனே வந்து உட்கார்றான்னா சனி விலக்கி ஓடுவான். அவனே வந்து விலக்கி தான் இருக்கான். அந்த செப்டம்பர் மாதம் அதிசார காலகட்டம் கூட சனி நம்மள கெடுபலன்கள் அப்படின்றது செய்ய மாட்டான். 7 நாட்டு சனி முடியிற வரைக்குமே ஹனுமன வழிபாடு பண்ணிக்கோங்க. உன்னதமான பலன்கள் அப்படின்றது வரும். ஆக இந்த குரு பயிற்சி எங்களுக்கு எப்படிங்க இருக்கு? 85% சூப்பரா இருக்குங்க.
வாழ்த்துக்கள். பொதுவா இந்த குரு பயிற்சி வந்து பாருங்க, எல்லாராலயும் உன்னித்து கவனிக்கக்கூடிய ஒரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். பொதுவா சனி பெயர்ச்சி எல்லாரும் பயந்து சனி நம்மளுக்கு என்ன பண்ண போறாரு அப்படின்னு பயந்து பார்ப்பாங்க. ஆனா குருவ பொறுத்தவரைக்கும், குரு நம்மளுக்கு என்ன நல்லது செய்வாரு? எந்தெந்த விதத்துல நல்லது செய்வாரு? அப்படின்னு ஆசையா பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, காரணம் என்ன? குரு பகவான் வந்து பாருங்க, தேவகுரு, ப்ரஹஸ்பதி, முழு சுபர். அவரு ஒருத்தவங்களுக்கு கெடுக்கணும் அப்படின்னு ஏதாவது செஞ்சா கூட கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே அப்படின்ற விதத்துல தான் அவர் கெடுப்பார். கெடுக்க மாட்டாரு. என்ன பண்ணுவாருன்னா, ஒரு படிப்பினைகள் அப்படின்றத சாலிடா குடுப்பாரு. அப்படி பார்த்தா சனியும் படிப்பினைகள் குடுப்பாரு. ரொம்ப இன்டென்சிஃபைடா குடுப்பாரு. நம்ம முடியல அப்பா, மூச்சு முட்டுதுப்பா, தாங்க முடியலப்பா அப்படின்னு வருத்தப்படுவோம். ஆனா குரு குடுக்கக்கூடிய படிப்பினைகள் அப்படின்றது வேற. அதுக்கும் மேல குருனோட பார்வை அப்படின்றது பயங்கர நல்லது செய்யுங்க. இதுக்கு ஒரு கதையே இருக்கு. அந்த கதையை ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன். ஒரு முறை என்ன ஆகுது, தேவேந்திரன் வந்து குரு பகவான் கிட்ட வந்து ஜோதிடம் பயில போறார். பயின்ற போன பின்னாடி அப்ப குரு பகவான் எல்லாத்தையும் சொல்லி குடுத்துடுறாரு. தேவேந்திரனுக்கு தான் என்ற அகங்காரம் அதிகரிக்குது. அப்ப குரு கிட்ட சொல்றாரு, நான் இப்ப பயங்கரமா உங்கள விட ரொம்ப திறமைசாலியா மாறிட்டேன். அப்படின்னும்போது ஜோதிடத்துல அப்படின்போது குரு சொல்றாரு, சரி ஒரு குழந்தை ஒரு அந்த காலத்துல குழந்தை ஜனிக்குது. இந்த குழந்தையினோட ஜாதகத்த நீ கணிச்சு சொல்லு அப்படின்னும்போது அவர் சொல்றாரு, இந்த குழந்தை இந்த காலகட்டம், இந்த நாள், இந்த நேரம் இந்த குழந்தைக்கு மரணம் சம்பவிக்கும். இதுதான் இந்த ஜோதிட சாஸ்திரம் சொல்றது அப்படிங்கிறாரு. சரி அப்படின்றாங்க. அந்த நேரம், அந்த க்ஷணம் தேவேந்திரன் குறிக்கப்பட்ட நேரத்துல குரு பகவானும் தேவேந்திரனும் அந்த குழந்தைக்கு பக்கத்துல போய் நிக்கிறாங்க. நிக்கும்போது அந்த குழந்தை வந்து ஒரு யானையில அது வந்து பாத்தீங்கன்னா ஆடிட்டு இருக்கு. அந்த யானைக்கு மேல கட்டை வைப்பாங்க பாத்தீங்களா? அந்த கட்டையில ஒரு பெரிய நாகம், கருநாகம் அதுல சுத்திட்டு இருக்கு. சுத்திட்டு இருக்கும்போது தேவேந்திரன் சொல்றாரு, "இது பாருங்க, இன்னும் இத்தனை நொடியில அந்த குழந்தை மரணம் சம்பவிக்கும்" அப்படிங்கிறாரு. அப்ப குருவும் பாக்குறாரு, தேவேந்திரனும் பாக்குறாரு. அந்த குழந்தை சாகவே மாட்டேங்குது. மாறா என்ன நடக்குது அப்படின்னா, அந்த குழந்தை தூங்கிட்டு இருந்த குழந்தை எழுந்து காலை சக்கு சக்கு சக்குன்னு உதைக்குது. உதைக்கும் போது அந்த யானை வந்து சுத்தி சுத்தி அந்த கட்டையில அந்த பாம்பு மாட்டி செத்து போயிடுது. அப்ப தேவேந்திரன் சொல்றாரு, இது என்ன இது என்ன புதுசா இருக்கு? நான் கணிச்ச ஆருடம் தப்பா போயிடுமா? இது எப்படி? சாத்தியமே கிடையாது அப்படின்னும் போது, ஜாதகத்துல குழந்தைக்கு குருனோட பார்வை இல்லையே அப்படிங்கிறாரு. அப்ப குரு பகவான் சொல்றாரு, கட்டத்துல குருனோட பார்வை இல்ல. நான் இங்க தானே இருக்கேன். என்னோட பார்வை அந்த குழந்தை மேல பதியுது இல்ல. அப்ப அந்த குழந்தை உயிர் எப்படி பறிக்கப்படும்? யமதர்மனால எப்படி அந்த உயிரை வந்து கொண்டு போக முடியும்? அப்படிம்பாரு. அந்த மாதிரி இந்த குருனோட பார்வை அப்படின்றது உன்னதமான பலன்களை கொடுக்குங்க. இந்த வருடம் குரு பயிற்சி 12 வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான குரு பயிற்சி. எப்படி? ஒவ்வொரு ராசிலையும் குரு பகவான் ஒவ்வொரு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சாரம் பண்ணுவாரு. கடகத்துல 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வராரு. ஆக 12 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து உச்சம் பெற்று அமர்றாரு. அவருடைய பார்வை 5, 7, 9 உச்ச பார்வை. ஆக உச்சம் பெற்று இப்ப கடகத்துல அமர்ந்திருக்காரு. அதுக்கும் மேல அவரோட பார்வையும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ராசிக்கும் நல்லது செய்ய போகுது. முக்கியமா அவருடைய 9ஆம் பார்வை, உச்ச பார்வை சனி மேல படிய போகுது. அப்ப மேஷராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 7 நாட்டு சனியா இருக்காரு. அதுக்கும் மேல நம்ம வந்து பாத்தீங்கன்னா கன்னி ராசி அன்பர்களுக்கு கண்டக சனியா இருக்காரு. தனுசு ராசி அன்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியா இருக்காரு. கும்பராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவரு பாத சனியா இருக்காரு. அதே மாதிரி மீன ராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனியா இருக்காரு. இந்த மாதிரி சனி பகவான் கெடுக்கணும் அப்படின்ற ராசிகளுக்கு மேல முக்கியமா ஒரு ராசி சிம்ம ராசியை விட்டுட்டோமே, முக்கியமா ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ராசி அதுதானே. சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியா இருக்காரு. ஆக இந்த 6 ராசிகளுக்கும் சனி பகவான் கெடுக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு இருக்காரு. குருனோட 9ஆம் பார்வை அவர் மேல படுறதுனால சனி கட்டுண்டு கிடப்பாரு. ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுவாரு. சனினால வரக்கூடிய எந்த விதமான கெடுபலன்களும் இந்த ராசிக்கு வரப்போறது இல்ல. மீதி இருக்க ராசிக்குலாம் அவர் நிறைய நல்லது செய்ய போறார். குருனோட பார்வை இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நல்லதை சட்டு சட்டு பட்டு பட்டுன்னு நிறைய நல்லது செய்ய போறார். ஆன் தி ஹோல் 12 ராசிகளுக்கும் குரு பயிற்சி நல்லா இருக்கு. இப்ப தனுசுக்கு அவர் அஷ்டம குருவா வந்தாலும் உச்சம் பெற்றிருக்கார். அவருடைய உச்ச பார்வை நிறைய நல்லது செய்ய போகுது. ஆக இந்த குரு பயிற்சி எல்லாருக்கும் நிறைய நல்லது மட்டுமே நடக்க போகுது. கவலையே பட வேண்டாம், தைரியமா இருக்கு. 2026 ஜூன் மாதம் நடக்கக்கூடிய குரு பயிற்சி மீனராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு தாக்கத்தை, எந்த ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு அமைப்பாக அடுத்து வரக்கூடிய 13 மாதங்கள் கொடுக்குது. இந்த குரு பயிற்சியின் மாற்றங்கள், குரு மாறுகிறார் இல்லைங்களா? 2026 ஜூன் மாதம் மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு கடகத்துக்கு வந்து மீன ராசிக்கு பாத்தீங்கன்னா ராசியை பார்க்கிறார். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று ராசியை பார்ப்பது ரொம்ப நல்லது. ராசியில வேற ஜென்ம சனி போய்கொண்டிருக்கிறது மீனராசிக்கு. இது ஒரு அருமையான பலனா இல்லையாங்கிறது துல்லியமாக சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு ராசிக்கு ஒரு கிரகமும் இது மாதிரி அமைப்புல இது மாதிரி டிகிரியில் இருக்கும் பொழுது எத்தகைய ஒரு தாக்கத்தை, எந்த மாதிரி ஒரு கர்ம வினையை அந்த ராசிக்காரனுக்கு கொடுக்க போகிறது, எது மாதிரி விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம்ங்கிறது இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான
ஒளி தத்துவ பிரகாரம் கர்ம வினை எப்படி செயல்பட போகிறதுங்கிறது நம்ம துல்லியமாக சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்க்க போறோம். இப்ப பாருங்க, மீன ராசிக்கு வந்து ராசி அதிபதியாகிய குரு 4ஆம் இடத்துல இருப்பவர் ஜூன் மாதம் 2026க்கு அப்புறம் ஒரு வருடத்துக்கு அப்புறம் 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று ராசியை பார்க்கிறார். அது மிகவும் நல்லது. என்ன நல்லது அப்படின்னா, இதுவரை ஜென்மசனி தாக்கத்தினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் மனசு புத்துணர்ச்சி பெறக்கூடிய அமைப்பு, மனசுல ஒரு சோகமாக, ஒரு கிளாரிட்டி இல்லாமல் ஒரு மாதிரியாக வாழ்ந்து கொண்டு இறுக்கமான ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு குருவின் பெயர்ச்சி, குருவின் பார்வை ராசி மேல இருக்கக்கூடிய ஜென்மசனி மேல் விழும் பொழுது அந்த சனியின் உக்கிர குணங்கள் குறைந்து மனம் கொஞ்சம் சாந்தமடையும். மனம் வந்து முதல்ல இருக்கக்கூடிய இறுக்கங்கள் இல்லாமல் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல சம்பவங்கள், வாழ்க்கை சம்பவங்கள் உருவெடுக்கும். ஸோ ஒருத்தருக்கு வந்து மனசு இறுக்கம் இல்லாமல் போகணும், ஓரளவுக்கு நம்ம சந்தோஷமாகணும், மனம் அமைதி ஆகணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை சூழ்நிலை மாறினாதான் நம்ம அமைதி ஆக முடிய, சும்மா நம்ம வந்து மாற முடியாது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சில விஷயங்கள் நல்லது நடக்க போகிறது, சிலது உங்களுக்கு பிடித்தமான சில விஷயங்கள் நடக்க போகிறது. 5ஆம் இடங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்சமான காதல் விஷயங்கள், நமக்கு என்ன விஷயங்கள் நம்ம பிடிக்குமோ, ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், ஹாபியாக இருக்கட்டும், நமக்கு பிடிக்கக்கூடிய விஷயங்களில் வந்து நல்ல ஒரு பலன் கொடுத்து நமக்கு அதில் போய் ஈடுபடுற மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்து அது மூலமாக மன உற்சாகத்தை கொடுத்து வாழ்க்கை கொஞ்சம் சுவாரஸ்யமாக போகக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி ஜென்மசனி தாக்கத்தில் அவதிப்பட்டு கூடி இருக்கிறவங்களுக்கு பாலைவனத்தில் ஒரு சோலைவனம்ங்கிற மாதிரி ஒரு நல்ல டைம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே சமயத்தில் நவம்பர், டிசம்பர், ஜனவரியில குரு 3ஆம் இடத்துக்கு போகும்பொழுது நிறைய சுப விரயங்கள், நிறைய டிராவலிங்கள், பணப்புழக்காட்டங்கள் அது எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் ஜென்மசனியால் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு இந்த குருவின் பயிற்சி நல்ல ஒரு பயிற்சியாகவும், மன உற்சாகம் அடையக்கூடிய பயிற்சியாகவும், மன இறுக்கங்கள் குறையிற மாதிரியும், மன சோர்வுகள் குறையிற மாதிரியும், வாழ்க்கையில கொஞ்சம் புது புது ரிலேஷன்ஷிப், உறவுகள், சில விஷயங்கள் நமக்கு பிடித்த மாதிரி அமைந்து இதுவரை நமக்கு ஒரு மாதிரியான ஹாஸ்டைலாக நமக்கு பிடிக்காத மாதிரி, நமக்கு ஒரு சோம்பேறித்தனத்தையும் ஒரு மோட்டிவேஷனும் கொடுக்காத மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை, வாழ்க்கை சூழல் மாறி வாழ்க்கை ஒரு உயர்வை நோக்கி போகக்கூடிய அமைப்பு, ஒரு கடுமையாக உழைத்து ஜெயிக்கணுங்கிற ஒரு வைராகியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, பிடித்த விஷயத்தை செய்யக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பாக உச்ச குருவாக 5ஆம் இடத்துல வந்து வருகிறார். சில பேர்த்துக்கு திருமணமாகி பல வருடமாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் வரக்கூடிய அமைப்புகள் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே மாதிரி காதல் கைகூடுற விஷயங்கள், இடம் மாற்றங்கள், நம்மளுடைய பிடித்தமான ஒரு ஜாப், நமக்கு எது மாதிரி ஒரு ஜாப் பிடிக்குமோ அந்த ஜாபே கிடைக்கிறது, நம்ம வாழ்க்கையில வந்து கொஞ்சம் சுவாரஸ்யம் ஆகிறது, உறவுகளாக இருந்தாலும் சரி, பண விஷயங்களாக இருந்தாலும் சரி, வண்டி வாகனம் எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு திருப்தியான ஒரு அமைப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பை கொடுக்க வல்லதாக இந்த 4ஆம் இடத்து குரு 5ஆம் இடத்துக்கு வரும் பொழுது 11ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற லாப பூர்த்தி ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது மனசு உற்சாகம் அடைஞ்சு சுப விஷயங்கள் தடைகள் நீங்கி சுப விஷயங்கள் அடுத்து சோசியல் கேதரிங் அது மாதிரி விஷயங்கள் மூலமாக மனசு சந்தோஷம் அடைய, சொசைட்டியில் ஒரு நல்ல ரெகக்னிஷன் ஸ்டாண்டிங் கிடைக்கக்கூடிய மன உற்சாகம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து உங்களுடைய திருக்கணித பஞ்சாகத்தில் ஒரு ஜாதகத்தை போட்டு அதில் இருக்கக்கூடிய நெளிவு சுழிவுகள் என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, நீங்கள் மீன ராசியில் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, ரேவதியா அல்லது உத்திரட்டாதி நட்சத்திரமா அல்லது புரட்டாதி நட்சத்திரமா, எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்கிறதெல்லாம் ஒருங்கிணைத்து பார்த்து உங்களுடைய தசாபுக்திகள், லக்னம் என்ன, லக்னத்துக்கு நல்ல தசைகள் போயிட்டு இருக்கா, என்ன நட்சத்திரத்துல உங்களுடைய இது ஸ்டார்ட் ஆகுது, எந்த தசைகள் எந்த நட்சத்திரத்திலிருந்து தசை நடக்குது, இதெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ஷார்ட் டேர்ம் விஷயங்கள் எப்படி இருக்கு, லாங் டேர்ம் விஷயங்கள் எப்படி இருக்குது, எது மாதிரி விஷயத்தை நாம் எதிர்பார்க்கலாம், எது மாதிரி விஷயத்தை நாம் எதிர்பார்க்க வேண்டாம், இந்த வாழ்க்கை எது மாதிரி திருப்பங்கள் நிறைந்ததாக அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்மாக 6 மாதம், 1 வருடம், 2 வருடத்தை நம்ம எதிர்பார்க்கலாம்ங்கிறது உங்களுடைய தசாபுக்திகளையும் சேர்த்து இது சொன்ன கோச்சார குரு பயிற்சி பலன்களையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது நமக்கு சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான பலன்கள் வந்து எது நடக்கும், எது நடக்காது, எது மாதிரி நேரத்தில் எது செய்வது நல்லது, எது கண்டிப்பாக நமக்கு எந்த பிராப்தங்கள் நமக்கு இருக்கிறது, எது மாதிரி விஷயங்கள் நமக்கு அப்படி இல்லை, எதை நோக்கி நம்ம போகலாம், வெளிநாடா உள்நாடா, வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய அமைப்பா, உள்நாட்டிலே படிக்கலாமா, வேலை எது மாதிரி விஷயங்களாக இருக்கிறது,
நமக்கு வந்து தொழில் நல்ல ஒரு தொழிலா அமையக்கூடிய அமைப்பு இருக்கா? அல்லது வேலையே நமக்கு பிரதானமான ஒரு அமைப்பா இருக்கா? எந்த துறை வந்து நமக்கு ஏத்த துறையாக இருக்கிறது? எந்த மார துறையில போனா நம்ம எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் வெற்றி பெற முடியும்? அது மார விஷயங்கள்லாம் நம்ம ஒருங்கிணைத்து நாம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில ஒருங்கிணைத்து பார்க்கும்பொழுது, வாழ்க்கையில் எளிதில் நாம் எதிர்நீச்சல் போடாமல் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீன ராசி, மீன லக்னம். ஜென்ம சனி அப்படியே நொந்து நூலாய் அப்படியே அதாவது அந்த வீடியோ ஒரு 12 ராசியை உட்கார வச்சுட்டு நம்ம வீடியோ பார்க்க சொன்னால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இது எந்த ராசின்னு. மீன ராசி வந்து அப்படியே உக்காந்துட்டு அப்படியே கம்முனு எதனா ஒன்று சொல்லுங்களா நல்லதா அப்படின்ற மாதிரியே உக்காண்ட்ருப்பாங்க மொபைல் வச்சுட்டு. அந்த மீன ராசிக்காரர்களே நமக்கு நல்ல டைம். ஏன்னா நீங்கள் வந்து குரு வீடு, மீனம்ன்றது குரு வீடு. இப்போ குரு பயிற்சி நடக்குது. குரு பகவான் உங்கள் வீட்டை தான் பார்க்குறாரு. இந்த பஞ்சாங்கப்படி இந்த வருஷத்துடைய ராஜாவும் குரு. அதனால் அந்த ட்ரிபிள் ஜாக்பாட் உங்களுக்கு தான் அடிச்சிருக்கு. ஆக்சுவலி இருக்கிற ராசியிலே ட்ரிபிள் ஜாக்பாட் உங்களுக்கு தான் அடிச்சிருக்கு. அதனால் உங்களுக்கு வந்து நிறைய நல்லது நடக்கும். போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும். சனி பயிற்சி நடக்குதுன்னா ஆமாம் நடக்குது. டைம் டஃப்பாக இருக்குமானா ஆமாம் டஃப்பாக இருக்கும். கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்குமானா ஆமாம் ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஆனால் ஜெயிப்பீங்களானா ஜெயிப்பீங்க. சரிங்களா? சனி பகவானுக்கு தான் டஃப்பாக இருக்கும், ஜெயிச்சிருவீங்க. ஓகே, எந்தெந்த விஷயத்துலலாம் ஜெயிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாரிட்டி, மைண்டு கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா இப்போ இந்த சனி பயிற்சியில் இந்த ஹிந்தி நார்த் இந்தியாவிலலாம் ஒரு சேயிங் இருக்குது. திடீர்னு ஒரு சண்டை போட்டிங்க, ஒரு ஆர்குமெண்ட் போகுதுன்னா அவன் சொல்லுவான் திமாக் தை ஓகே கியா, இல்லை சாடே சாத்தி சுரு ஓகையான்னுவான். அப்படின்னா என்னடா அதெல்லாம் உனக்கு 7:30 ஆரம்பிச்சிச்சான்னு அர்த்தம். நம்மளதுலேயும் அதற்கு 7:30டா, எனக்கு சரியான 7:30டா அப்படின்னு. 7:30 எங்கே வரும்னா நம்ம சரியாக யோசிக்கலைன்னா 7:30 வரும். ஏன் அப்படின்னா சனி பகவான் தாக்கும் போது முதல்ல எலும்பு மஜ்ஜைகளையும் மூளையை தான் தாக்குவார். இது சயின்ஸ். நம்ம அசால்ட்டாக இது ஒரு காமெடியாக எடுத்துக்கணும். இது சயின்ஸ். மூளையை தான் கிரே ஆர்கன்ஸை தான் அவர் முதல்ல தாக்குவார். பிரெயின்றது கிரேவாக இருக்கும். அந்த கிரே ஆர்கனை தாக்குவார். அதனால தான் நம்ம சனி பயிற்சி நடக்கும்போது தேவையில்லாமல் பேசுறது, தப்பாக பேசுறது, கெட்ட வார்த்தை பேசுறது, தப்பாக வளர்றது, மறந்து போகிறதெல்லாம் சனி பயிற்சி நடக்கும். ஏன்னா மூளை பாதிக்கும். சரிங்களா? இப்போ இந்த குரு பகவான் உங்களை பார்க்கறதுனால மூளை கிளாரிட்டி வரும். அப்போது நான் வந்து என்ன பேசுகிறேன், ஏது பேசுகிறேன், ஆஃபீஸில் என்ன பேசுகிறேன், வீட்டில் என்ன பேசுகிறேன், ஹஸ்பண்ட் என்ன பேசுகிறேன், ஒய்ஃப்கிட்ட என்ன பேசுகிறேன், லவர்கிட்ட என்ன பேசுகிறேன், எல்லாமே கிளாரிட்டி வந்து கரெக்டாக பேசுவேன். இதுவே நம்மளுடைய பாதி பிரச்சனைக்கு மேலே சால்வ் பண்ணிடும். இது ஒன்று. இன்னொன்று, குடும்பத்தில் சப்போர்ட் வரும். குடும்பத்தில் இருக்கவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் யாரா லவ் பண்ணுறீங்கன்னா லவ்வர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இது வந்தாலே நம்மளுக்கு வந்து ஒரு தைரியம், ஃபுல் தைரியம் வந்த மாதிரி. ஃபேமிலி சொன்னல, முக்கியமாக அப்பா சப்போர்ட் பண்ணுவார். நம்மளுக்கு போன வருஷம்லாம் நிறைய பேருக்கு அம்மா சைட்லேருந்து சப்போர்ட் வந்திருக்கும். சரிங்களா? அம்மா சைட்லேருந்து பெண்களால் சப்போர்ட் வந்திருக்கும். இந்த வருஷம் என்னென்னா அப்பா ஆண்களால் சப்போர்ட் வரும். நீங்கள் ஆஃபீஸ்லேயே பாருங்கள். எனக்கு இருக்கும்போது எனக்கு 2 மேனேஜர் இருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு கம்பெனியில் வேலை செய்யும்போது அவங்களே இது பார்ப்பாங்க. அதனால் பேர் சொல்லலை. எனக்கு 2 மேனேஜர், ஒரு ஜென்ஸ் ஒரு லேடிஸ். என் ரிப்போர்ட்டிங் லேடி, ஆனால் என்னுடைய ஆப்ரேஷன்ஸை மானிட்டர் பண்ணது ஒரு ஜென்ஸ். அதனால் நான் 2 பேருக்குமே ரிப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை இருந்தால் அதில் ஜென்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த காலகட்டத்துக்கு இந்த கோச்சாரம் அப்படி தான். சரிங்களா? ஜென்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுவும் உங்களோட வயசில் பெரியவங்க தான் மோஸ்ட்லி மேனேஜராக இருப்பாங்க. உங்களோட பெரியவங்க அவங்க உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க. வீட்டில் உங்களுக்கு வேலை என்ன நடக்குன்னா அப்பா கிட்ட சொல்லுங்கள், இல்லை அண்ணங்கிட்ட சொல்லுங்கள். அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணி பாருங்கள். போன வருஷம் யோசிச்சு பாருங்கள். அம்மா ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஆஃபீஸில் லேடிஸ் யாராவது அக்கா, இப்போ நானே எங்கள் ஆஃபீஸில் எல்லோரும் அக்கா தான் கூடுவேன். ஏன்னா என்னோட அவ்வளோ வயசில் பெரியவங்க, அவங்களும் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. இந்த வருஷம் உங்களுக்கு நிறைய ஜென்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்தமாரி பார்த்து ப்ளே பண்ணிங்கன்னா ஜெயிக்கலாங்க, அசால்ட்டாக ஜெயிக்கலாம். வழிபட வேண்டிய தெய்வம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர். அதுவும் சுந்தரேஸ்வரர் சூப்பராக வேலை செய்யும் உங்களுக்கு. இவங்க லக்ஷ்மி நரசிம்மர், இவங்களும் சூப்பராக வேலை செய்வாங்க. வியாழக்கிழமை குருவாரில் போய் லக்ஷ்மி நரசிம்மருக்கு பானகம் கொடுங்க. இல்லை சிவன் கோயிலில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர், இல்லை எந்த சிவன் கோயிலில் பார்வதி தாயாருக்கு பூந்தி கொடுங்க. வரவங்களுக்கு அன்னதானமாக கொடுங்க. இந்த வருஷம் உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான வருஷமாக அமையும். ஸோ இப்போ வந்து குரு பயிற்சி வந்து பொதுவாக பார்த்தோம். உங்களுக்கு வந்து மெயினாக குரு பகவான் எந்தெந்த வீட்டை பார்க்குறாரு. சரிங்களா? உங்கள் வீட்டில் ஒருத்தர் உங்கள் ஒரு கட்டத்தில் இருப்பார். ஒரு 3 வீட்டை பார்ப்பார். அப்போ மொத்தம் 4 வீடு வரும். மெயினாக என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு என்னென்ன ஓவராலாக எப்படி இருக்கும், கல்யாணம், மகப்பேறு, லவ் செட் ஆகிறது, வேலை, ப்ரமோஷன்ஸ், வேலையில் சம்பள உயர்வு, பிஸ்னஸ் நடக்கிறது,
கடன் வாங்குறத பற்றி, கடன் வாங்கலாமா கொடுக்கலாமா இதை பற்றி, உடல் உபாதைகள் யார் யாருக்கு சரியாகும், கோர்ட்டு கேசஸ், இந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னோங்க. இதெல்லாம் சொன்னோம். இதுக்கு பொதுவான தெய்வங்கள் சொன்னோம். இது எல்லாமே நான் பொதுவான தெய்வங்கள் சொன்னேன். ஒரு சார்ட்டை எடுத்தால் இன்னும் அக்யூரேட்டாக இப்போ உங்கள் எல்லாருடைய சார்ட்டை நான் பார்க்கல. உலகத்துக்குன்னு ஒரு கோச்சாரம் இருக்குது, உலகத்துக்குன்னு ஒரு குரு பகவான் நகர்வு இருக்குது. அதை வச்சு தான் நான் எல்லாருக்கும் பொதுவாக சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம சொன்ன ஜாதகம்னா உலக ஜாதகம். உலகத்தில் எங்கே போனாலும் இதுதான். இது வந்து பிளானட்ஸ். நம்ம வார்த்தையில் பேசலை. இது இப்படி தான் கிரக நகர்வு இருக்குது இந்த அண்டத்தில். அதை வச்சு நம்ம என்னென்ன நடக்க போகுதுன்றதை நம்ம சொல்லியிருக்கோம் பொதுவாக. இதுவே பயங்கரமாக வேலை செய்யும். இன்னும் அக்யூரேட்டாக எனக்கு வேலை செய்யணும் அப்படின்னா உங்கள் ஜாதகம் எடுத்து, உங்கள் ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் என்ன கிரகம் இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற தெய்வங்கள் சொல்லுவோம், அதுக்கேற்ற கோவில்கள் சொல்லுவோம். அங்கே போகும்போது இன்னும் பவரை வேலை செய்யும். அந்த அதுக்கான பரிகாரங்கள் சொல்லும்போது இன்னும் பவரை வேலை செய்யும். ஸோ யாராவது இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆகுது, எனக்கு கல்யாணம் ஆக போகுது, எனக்கு ப்ரொமோஷன் ஆக போகுது, எனக்கு குழந்தை, இப்போ நிறைய பேர் இந்த குழந்தை பாக்கியத்துக்கு தான் எக்கச்சக்கமாக வராங்க. சரிங்களா? குழந்தை பாக்கியத்துக்கு வெயிட் பண்ண போகிறேன், இப்போ ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறேன், எனக்கு டேட்டு சொல்லுங்கள் அப்படின்லாம் கேட்டிங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். நம்ம கன்சல்டிங் கொடுத்து நம்ம என்ன பண்ணணுன்றது சொல்லலாம். அதுக்கான பரிகாரங்கள், அதுக்கான தெய்வ வழிபாடுகள் நம்ம சொல்லலாம். பொதுவாக இந்த குரு பகவான்னா நம்ம ஆலங்குடி சொல்லுவோம் குருஸ்தலம். ஓகே, ஆனால் குருஸ்தலம் நிறைய இருக்குது. சென்னையிலேயே இருக்குது. சென்னையிலேயே அவ்வளவு உங்களுக்கு திருவெற்றியூர்லேயே குருஸ்தலம் ஒன்று இருக்குது. திருவெற்றியூரில் குருஸ்தலம் இருக்குது, பாடியில் ஒரு குருஸ்தலம் இருக்குது, திருநெல்வேலியில் ஒரு குருஸ்தலம் இருக்குது. திருநெல்வேலியில் குருஸ்தலம் பெருமாள் ஸ்தலம் ஒன்று இருக்குது, சிவனுடைய நவகைலாயமில் ஒரு குருஸ்தலம் இருக்குது. இந்த மாதிரி குருஸ்தலங்கள்ட்டு நிறைய இருக்குங்க. தாராளமாக போயிட்டு வாங்க. எதுவுமே முடியலையா, பக்கத்தில் இருக்க சிவன் கோவிலுக்கு வியாழக்கிழமை குரு உரையில் போயிட்டு வாங்க. காலையில் 6:30 மணிக்கு வரும், இல்லை நைட்டு 8:30 மணிக்கு ஒன்று வரும். மதியம் 1:30-2 மணிக்கெலாம் கோவில் நட சாத்தியிருக்கோம். காலையில் நைட்டு போயிட்டு வாங்க. அவ்வளோதான். முடிஞ்சால் இந்த குரு ஸ்தலங்களுக்கு போகலாம், இல்லை பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். இல்லை நான் பெருமாள் கோயிலுக்கு தான் போவேன் யாருன்னா, ஏன்னா இப்போ நிறைய பேர் அது மாதிரிலாம் அடம் பிடிக்கிறாங்க. எனக்கு முருகர் கோயிலாக சொல்லுங்கள், எனக்கு அவங்க ஒரு கடவுள் கொண்டு வந்துட்டு எனக்கு இதில் ஒன்று சொல்லுங்கன்றாங்க. அதனால் எனக்கு அந்த லாஜிக் தெரியல. சரி, யார் கேட்குறீங்களோ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி சொல்கிறேன். நல்லா இருந்தால் சரி. பெருமாள் கோயில் போகணுன்னு வழிபாடு பண்ணுறவங்க லக்ஷ்மி நரசிம்மர் அவரை வழிபாடு பண்ணாங்க. அவரையும் வியாழக்கிழமை குரு உரையில் வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக பானகம் கொடுத்து வழிபாடு பண்ணுங்க. உங்கள் எல்லாருக்குமே எல்லாமே அந்த குரு பகவானுடைய அருளாலும் நடக்கணும். குரு பகவான்றவர் முழு சுபகிரகம். யானை மேலே வருவார் குரு பகவான். நம்ம மரத்துக்கு அடியில் உட்காந்துருக்க தட்சிணாமூர்த்தி மட்டும்தான் குரு பகவான் நினச்சிட்டு இருக்கோம். குரு பகவானோட இன்னொரு ரூபம் இருக்குது, வெள்ளை யானை மேலே வருவார். இந்திரன் ஐராவதத்து மேலே உட்காந்துருக்காருன்னா அந்த பின்னாடி 1000 அர்த்தம் இருக்கு. குரு யார் கூட இருக்காங்களோ அவன் வின் பண்ணுறான். அதனால்தான் எந்த ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் பிளேயர், நீங்கள் சச்சின் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் வெளிநாட்டில் ரொனால்டோ எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த ஸ்போர்ட்ஸ் பிளேயர் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை எந்த நடிகர்கள் எடுத்தாலும் சரி, இல்லை எந்த பிஸ்னஸ் மேன் எடுத்தாலும் சரி, எல்லாருக்குமே மென்டார்னு ஒருத்தர் இருப்பாங்க. அதை தமிழ்லையோ சமஸ்கிருதத்துலேயோ குருன்னு சொல்கிறோம். குரு இல்லாத ஆட்டம் குருட்டு ஆட்டம். யார் குருவை வச்சுட்டு குரு பேச்சை கேட்குறீங்களோ எல்லாரும் நல்லா இருப்பீங்க. அந்த குரு பகவானுடைய ஆசீர்வாதத்தால் உங்கள் எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாக நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் வாழ்த்துக்கள். வாழ்க வளர்த்து.